ஐபிஎல் 2026 பொழுது மைதானத்தில் சிகரெட் குடித்ததாக ரியான் பராக் மீது ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அது குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகின்றது. இதை குறித்து தான் இன்றைய காணொளி பேசப்போகின்றது. நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. ஐபிஎல் 2026 களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் தற்போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெடித்திருக்கின்றது. ராஜஸ்தான் ராயல் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் ரியான் பராக் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியின் போது ஓய்வறையில் சிகரெட், அதாவது தடை செய்யப்பட்ட சிகரெட் பயன்படுத்தியது கேமராவில் சிக்கியுள்ளது. இது தற்செயலாக நடந்ததா அல்லது விதிகளின் மீறலா? இந்த தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பயணம் எப்படி இருக்கிறது, வெற்றியாளர் யார், அனைத்தையும் இந்த வீடியோ விரிவாக பார்க்க போகின்றது. இந்தியாவில் 2019 முதலே சிகரெட் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஐபிஎல் நன்னடத்தை விதிகளின்படி மைதான வளாகத்திற்குள் புகைப்பிடிப்பது அல்லது போதைப் பொருட்களை பயன்படுத்துவது கடும் குற்றமாகும். இதன் விளைவாக அவருக்கு போட்டி ஊதியத்தில் 25% அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சர்ச்சைக்கு நடுவே போட்டி என்னவானது? முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் கிங்ஸ் அணி வலுவான இலக்கை நிர்ணயித்து ராஜஸ்தான் ராயல் அணிக்கு ரியான் பராக் மற்றும் சஞ்சு சாம்சன் ஜோடி அதிரடியாக தொடக்கத்தை கொடுத்தார்கள். வெற்றியாருக்கு கடைசி ஓவர் வரை சென்ற இந்த விறுவிறுப்பான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி த்ரில்லர் வெற்றி பெற்றது. ரியான் பராக் தனது அதிரடி ஆட்டத்தின் மூலம் அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார். ஆனால் மைதானத்திற்கு வெளியே அவரது செயல் இந்த வெற்றி கொண்டாட்டத்தை சற்று மங்கச் செய்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். ஐபிஎல் 2026 தொடரை பொறுத்தவரை இதுவரை நடந்த போட்டிகளில் அடிப்படையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் புள்ளி பட்டியலில் முன்னிலையில் இருக்கின்றார்கள். இன்னும் தொடர் பாதியிலேயே இருப்பதால் இறுதி போட்டியில் யார் வெல்வார்கள் என்று கணிப்பது கடினம். இருப்பினும் நடப்பு சாம்பியன்களான சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பலமான மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற கடுமையான போராடி வருகிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். ரியான் பராக் மீது ஏற்கனவே அவரது மைதான நடத்தை குறித்து விமர்சனம் உண்டு. இப்போது இந்த வெப் சர்ச்சை அவரது நற்பெயருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளம் வீரர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு வீரர் இப்படி சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டது சமூக வலைதளங்களில் விவாதமாகியிருக்கின்றது. பிசிசிஐ எச்சரிக்கையை விடுத்துள்ள நிலையில் இனிவரும் போட்டிகளில் அவர் தனது கவனத்தை ஆட்டத்தில் மட்டும் செலுத்துவார் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். முடிவுரை: ரியான் பராக்கின் இந்த செயல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அவருக்கு விதிக்கப்பட்ட அபராதம் போதுமானதா? இந்த முறை ஐபிஎல் கோப்பையை வெல்லப்போவது யார்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற உடனுக்குடன் கிரிக்கெட் செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இதுபோன்று கிரிக்கெட் செய்தியுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.